Taste the Daily. கார்த்திகை தீப திருநாளையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பொற்றாமரை குளத்தில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபத்தையொட்டி கோயிலில் உள்ள பொற்றாமரை குளம், அம்மன் சன்னதி, சுவாமி சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோயில் பணியாளர்கள், பக்த சபையினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் லட்ச தீபங்களை ஏற்றினர். இதேபோல வேலூர் கோட்டைக்கு உட்புறம் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சிவபெருமான் மகா தீபம் ஏற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் மலை மேலும் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீபத்தையொட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்தனர். பின்னர் தீபமேடையில் தாமிர கொப்பரையில் 300 கிலோ நெய் ஊற்றி மகா தீபம் ஏற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நம்பக்கோட்டை சிவன் மலையில் உள்ள ஸ்ரீ கிரிவல சிவன் கோயிலில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் கோயிலில் உள்ள 350 படிகளிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் மகா தீபம் மற்றும் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் முன்பு மகா தீபம் ஏற்றியும் கம்பு பயிரில் கூம்பு வடிவில் அமைத்து தீயிட்ட நிகழ்வும் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் மலை கோயிலில் சொக்கப்பனையில் நெய் தீபம் ஏற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கிழக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் மலை கோயிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் மகா தீபம் மற்றும் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி திருமேனிநாதர் துணை மாலையம்மன் கோயிலில் சொக்கப்பனை ஏற்றி கார்த்திகை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோயிலில் அரோகரா கோஷம் முழங்க மகா தீபம் ஏற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதிகளில் மக்கள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடும் வகையில் தீபத்தை ஏற்றியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கார்த்திகை தீப திருவிழா என்பது பாரம்பரிய வழிபாடுகளில் ஒன்றாக உள்ளது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாள் கார்த்திகை தீபம் என்று கூறப்படுகிறது. இந்த நாளில் இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு வழிபட வீடுகள் தோறும் தீபம் ஏற்றி மக்கள் கொண்டாடினர். அதனால் ஈசன் ஜோதி வடிவமாக காட்சியளித்து லிங்க வழிபாடாக தோன்றியது. இந்த நிலையில் அரும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் தங்களது வீடுகளில் தீபம் ஏற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடினர்.